இங்கே நம்ம ஹீரோவோட நாட்டில் ரோபோட் மூலமாக ஃபைட் பண்ணுறது ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஆனால் ஒரு புது ரோபோ வாங்கினா அதுக்கான விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோட்ட அந்தளவுக்கு காசு இருக்காது. சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது நம்ம ஹீரோட பையன் சொல்கிறான், இரும்பு கடையில் போய் நமக்கு தேவையானதை எடுக்கலாம். ஆனால் அங்கே சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவையான பொருள் எதுவுமே இல்லை. அப்படி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பையன் ஒரு குழிக்குள்ளே விழுந்துடுறான். சரின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக கீழே இறங்கி போகிறான். பார்த்தா அந்த பையன் ஒரு ரோபோட் மேலே விழுந்திருப்பான். அது ஒரு பழைய இரும்பு ரோபோ. உடனே அந்த பையனுக்கு அந்த ரோபோ மேலே கொஞ்சம் சென்டிமெண்ட் வந்துடும். அவன் உடனே அவன் அப்பாட்ட இந்த ரோபோவை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதுக்கு அவனோட அப்பா சம்மதிக்க மாட்டார். இந்த ரோபோ வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, இதால் இனிமேல் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அந்த பையன் அதை எதையுமே கேட்காம அந்த ரோபோவை எடுத்துகிட்டு போய் அதை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணுவான். ஒர்க்காக தானே சார்ஜ் போட்டு வைப்பான். அந்த ரோபோ உடனடியாக அதை எந்திரிச்சு நிற்கும். உடனே அந்த ரோபோவை க்ளீன் பண்ணுவான். உடனே அந்த ரோபோ ஒர்க் ஆனதும் நம்ம ஹீரோ அந்த ரோபோவுக்கு பாக்ஸிங் பயிற்சி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ வந்து முதல்ல பாக்ஸிங்கில் இருந்திருப்பார். ஸோ அதனால் அந்த ரோபோவுக்கு பாக்ஸிங் பயிற்சி கொடுத்து அந்த ரோபோவை வந்து சண்டை போட வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். சரின்னு சொல்லிட்டு அந்த ரோபோவுக்கு பாக்ஸிங்கோட எல்லா டெக்னிக்கலையும் கற்றுக் கொடுக்குறான். அந்த ரோபோவும் அவன் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல்னு அந்த ரோபோவை எல்லா இடத்துலையும் பெட் கட்டி ஜெயிக்கிறான். அந்த ரோபோவும் கலந்துக்கிற எல்லா போட்டிலையும் வெற்றி பெறுது. அந்த ரோபோ மூலயமா நம்ம ஹீரோ நிறையா சம்பாதிச்சு அவனுடைய கடனை பூரா அடைக்கிறான்.